இந்த ஆலமரம் தனியாக நிற்குது, ஆனால் வெறுமையாக இல்லை. இதன் கிளைகளில் பல பறவைகள் வாழுது. ஒவ்வொரு பறவைக்கும் ஒரு வாழ்க்கை. இப்போ இந்த ஆலமரம் சாஞ்சு போச்சுன்னா இந்த பறவைகளுக்கு எந்த அடைக்கலம்? இது கதை இல்லை, இது உண்மை வாழ்க்கை. இவ்வளவு பாசம், இவ்வளவு தியாகம் ஒரே மரத்துக்குள்ளே நாங்கள் பார்த்ததில்லை. இந்த ஆலமரம் விழுந்துடக்கூடாது, ஏன்னா இந்த நிழலில் ஒரு உலகமே வாழுது. எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் குணசேகர். சென்னை மருத்துவக் கல்லூரியில் மற்றும் சென்னை பல் மருத்துவக் கல்லூரியிலும் சுருக்கெழுத்து தட்டச்சராக நான் 1968 சேர்ந்து 2005 மார்ச்சில் ஓய்வு பெற்றுள்ளேன். நான் படிக்கும் காலத்திலேயே என்னுடைய தம்பிகள் சரி, அண்ணா சரி, எல்லோரும் கூட இருந்தால் நான் பார்த்துக்கொள்கிறேன். ஏன்னா என் அண்ணா ஒரு ஹேண்டிகேப்டு, அது கால் சரியில்லை. தம்பிக்கு கோகுலகிருஷ்ணன், அவருக்கு கண் இல்லை. இன்னொரு தம்பி துணிக்கடையில் ஜவுளி கடையில் வேலை செய்திருந்தார்கள். அப்புறம் 1975 எனக்கு திருமணமாச்சு. என்னோடய மனைவி பேர் மீராபாய். என் மாமா பொண்ணு தான், அதாவது எங்கள் அம்மாவுக்கு அண்ணன் பொண்ணு தான். அதனால் அவங்க மறந்து கொண்டு வாழ்க்கையில் நல்லா தான் போய் எங்கள் அம்மாவும் அப்பாவும் எல்லாமே இருந்தாங்க. என்னோட கூட 2 தங்கைகள் இருந்தாங்க. அவங்களுக்கும் எங்கள் அப்பா மறைந்த பிறகு அவங்களுக்கும் திருமணம் காலதாமத திருமணம் தான். 2 பேருக்கும் திருமணம் தான் நடந்தது. பெரிய பொண்ணு நாகலட்சுமி, சின்ன பொண்ணு சொன்னலதா, அவங்களுக்கும் திருமணம் பண்ணி வச்சு நான் தான் பண்ண, எங்கள் எல்லாம் சேர்ந்து தான். பட் இவங்களும் ஏதோ அவங்களால முடிஞ்சது ஹெல்ப் பண்ணாங்க. எங்கள் மூத்த சகோதரர் கண்ணையா, அவரும் கஷ்டப்பட்டார், இல்லைன்னு சொல்லலை. சின்ன வயசுலேருந்து தான் கஷ்டப்பட்டு அவரால் முடிஞ்சது வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்சுட்டு ஏதோ கொடுத்து வந்தார். ஒரு 20 வருஷம் 30 வருஷம். அதுக்கப்புறம் அவர் காலில் நிறைய ஏற்கனவே ஹேண்டிகேப்டு, அதுக்கப்புறம் காலில் திரும்பி ஒரு ஜவுளி கடையில் விழுந்து ரொம்ப இதாச்சு, புத்தூர் கட்டுப்பட்டு. அதனால் இப்போ கூட வீட்டில் எல்லா வேலையும் அவர் செய்கிறாரு. நான் எது சொன்னாலும் செய்வார் அவர், அது பிரச்சனை இல்லை. அதனால் அவர் எனக்கு ஆக்சுவலாக மனசு இல்லை அவரை வெளியே பண்ணுறதுக்கு. ஆனாலும் சில சமயம் நான் கோபத்தை கற்றுவேன். இதை மாதிரி பண்ணால் எப்படி நாளைக்கு ஃப்யூச்சர் பார்க்க வேணாமா அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கு அவரும் சரின்னு சொல்லுவார். அதனால் அவர் கஷ்டப்பட்டு தான் வந்தார், இல்லைன்னு சொல்லலை. அவருக்கு 80 வயசு, எனக்கு 78, அவர் 80 வயசு ஆகுது. அதனால் 2 வயசு மூத்தவர் அவர் தான். ஆனால் அவரும் கல்யாணம் வானான்ட்டார் சின்ன வயசுலேயே. ஏன்னா எனக்கு இது மாதிரி உடம்பெல்லாம் ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு வானான்னு சொல்லிட்டாரு. அது மாதிரி இவர் கோகுலகிருஷ்ணன், இவர் இவர் ரெடியாக இருக்கார். நான் இப்போ கூட ரெடியாக இருக்கேன் வேலை போகிறதுக்கு. நானும் கண்ணு தெரியாது, அதனால நான் கஷ்டப்பட சொல்லுவார் அவர். அதெல்லாம் முடியாதுன்னு தெரியும் எனக்கு. சரி, அவருக்கு ஏதோ சாரிட்டிஸ்லேருந்து ஒரு அமௌண்ட் வரும், அது அமௌண்ட்டெல்லாம் வீட்டுக்கு கொடுப்பாரு. அதனால் அதில் கொஞ்சம் ரொட்டேஷன் ஓடின்ட்டுருக்கு அப்படின்னு. அது இந்த மாதிரி அவன் ரொம்ப கஷ்டப்படும், என்னை பார்த்து கஷ்டப்படும். ஐயோ அண்ணா எங்கே போவாருன்னு தான் கற்றுவார். அண்ணி எப்படி இப்போ இருக்காமல் இது போல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கும் கஷ்டப்படுவார். ரொம்ப நல்ல மனுஷன்தான், இல்லைன்னு சொல்லலை அப்படின்னு. அதுமாதிரி நாராயணன், அவரும் தம்பி, அவர் கல்யாணம் பண்ணி வானான்ட்டு. இவங்க 2 பேரும் நான் பார்த்துக்கணும். எங்கள் அண்ணங்களை 2 பேர் ஹேண்டிகேப்டில் இருக்காங்க, என் அண்ணன் நான் மட்டுக்கும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கஷ்டப்பட்டுவார். இங்கே மயிலாப்பூரில் வேலை செய்யும்போது மடிப்பாக்கத்துலேருந்து மயிலாப்பூர் போயிருந்தார். அதனால் என்னோடய பிரதர்ஸை பற்றி கவலை இல்லை, எல்லாமே கோஆப்ரேட்டிவ். ரொம்ப சொன்னால் கேட்பாங்க. ஒரு கோபம் வரும், இல்லைன்னு சொல்லலை, எனக்கே கோபம் வரும், நானும் கற்றுவேன். அதுவும் சகிச்சுக்குப்பாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அதனால் இந்த பிரச்சனை. அதே மாதிரி எங்கள் ஒய்ஃப் சரி, ஒய்ஃப் எது இருந்தால் சமையல் பண்ணணும், இல்லைன்னா இருக்கிற வச்சு அட்ஜஸ்ட் பண்ணணும். எல்லாருக்கும் சாப்பாடு போடும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த டயத்தில் அது நாங்கள் மந்த்லி வாங்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும். டெய்லி 2 நாளைக்கு 3 நாளைக்கு அப்படியே வாங்கி ரொட்டேஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த அம்மா எது இருந்தாலும் சீக்கிரமாக ஏந்தி காலம்பரை காஃபி போடுறது சொல்லி, டிஃபன் பண்ணுறது சொல்லி, சாப்பாடு பண்ணுறது சொல்லி, ஈவினிங் காஃபி போடுறது எல்லாம் கரெக்டாக கூப்பிட்டு கொடுப்பாங்க. இருந்தால் இல்லைன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. இவங்க எதுவும் கேட்க முடியும், எனக்குன்னு அவங்க எதுவும் கேட்கறதில்லை, இதுவரையும் கேட்டதில்லை. நம்மளாம் வாங்கிக்கூட வேணான்னு சொல்லுவாங்க. வேணாம், அது வீட்டுக்கு செலவு வச்சுக்கலாம், உன்னால் வேணாம், நமக்கு ஏற்கனவே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். எங்கள் அப்பாவோட தங்கச்சி பசங்க இவங்க எல்லோரும். அதனால எங்கள் வீட்டுக்கு அப்பப்போ வருவாங்க. எல்லோரும் லீவுலெல்லாம் எங்கள் வீட்டில் தான் இருப்பாங்க.
அது இது எங்களை எல்லாருக்கும் பிடிக்கும். எங்கள் அத்தைக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அத்தைக்கு. அதனால தான் அப்படி கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இது பெரியவர் நல்ல மூத்தார், நல்லா எனக்கு வீட்டில் நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க. இவர் சின்ன ஒரு மூத்த நாராயணன், அவரும் கடைக்கு போய் எல்லாம் அவர் தான் எல்லாம் கொண்டு வராங்க. மாமியாருக்கு ரொம்ப கஷ்டப்பட்ட பசங்களை பார்த்துட்டே இருந்தார் அவங்களும். அப்புறம் அவங்க போனப்போ தான் ரொம்ப கொஞ்சம் இதுவாக. என் பேர் கோகுலகிருஷ்ணன். அப்பா அம்மா அப்புறம் அண்ணா அண்ணி நல்லா பார்த்துக்கிறாங்க. என் பசங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க, எல்லாம் எல்லாம் செய்கிறாங்க. இன்னைக்கு கடை இல்லை. உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னது? எது இஷ்டம்? அவருக்கு ஃப்ரீ போயிட்டு செய்யலாம். ஜென்ரல் தான். பருப்பொடி தான் இல்லையா? பாருங்க, இப்பதான் விஷயம் வருது. அவர் எதை பற்றி சொல்லணும்னு கேட்குறேன். பருப்பு பொடி ரொம்ப சாப்பிடக்கூடாது சொல்லுவாங்க. அதுக்கு தான் வாக்குவாதம் ஆகும். பண்ணி கொடுத்துருவாங்க. மாசம் மாசம் கேட்டா டீ சொல்லுவேன். இப்போ சாப்பிடுறது இல்லையா? பயமா இருக்கு. அதுல தான் வாக்குவாதம் வரும். நல்லது சொல்லுவோம்ல, சாப்பிடக்கூடாது சாப்பிட்டு ஏன் மாசாரியா பிடிக்கும்? வேற எதுவும் பிடிக்காதா? பால் எல்லாம் எனக்கு பால் ஐட்டம் பிடிக்காது. பால் ஐட்டம் பிடிக்காது. உங்களுக்கு எந்த அண்ணன் பிடிக்கும்? எல்லாரும் பிடிக்கும் சார். எல்லாருமே யாரும் ஒருத்தர் கோவப்பட மாட்டாரா? எந்த அண்ணன் கோவப்படுவாங்க? எந்த தம்பி கோவப்படுவாரு? செப்பு பரவாயில்ல. எந்த தம்பி கோவப்படுவாரு? சின்ன தம்பி கோவப்படுவாரா? ஒன்றும் இல்லை. அவர்தான் சண்டை போடுறாரா? கோயிலுக்கு போல கூப்பிட்டு போவாரு. இது காத்தாலும் சாயங்காலம் சண்டை போனால் சொல்லுவாரு கோவிலுக்கு. உங்க அண்ணி அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், ஒரு குறையும் இல்லை. எல்லாம் எது வேணும் செய்ய சொல்லுவாங்க. எல்லாம் உங்களுக்கு சாப்பாடுலாம் நல்லா தராங்க அவங்க? எல்லாம் தரங்க, என்னைக்கு குறையும் இல்லை. சும்மா சொல்லக்கூடாது. தர மாட்டாங்களா? உங்களை ஏமாத்துறாங்களா? ஒரு குறையும் இல்லை. நான் தான் சாப்பாடு வேணாம்னு சொல்லுவேன். டிஃபன் சாப்பிடுவேன், சாப்பாடு வேணாம்னு சொல்லுவேன். அப்போ உங்க வண்டி கோச்சிக்க மாட்டாங்களா? இல்லை சார், 2 பேருக்கும் கொடுத்துருவாங்க. எனக்கு முதல்ல கொடுத்துருவாங்க சுடா. உங்களையும் குழந்தை மாதிரி வண்டி பார்த்துக்கிறாங்களா? ஆமாங்க. உங்க அம்மாவும் உங்க அண்ணியும் வராங்கன்னா உங்க யார் வேணும்னு கேட்பீங்க? அப்போ 2 பேரும் தான் வேணும் சார். அப்பயும் 2 பேர் தான் வேணுமா? எல்லாமே 2 தான். யாரும் பார்த்ததில்லை. குரல் தான் வயசு தான். ரேடியோ வச்சிருக்கான், நியூஸ் சொல்லுவான். நியூஸ் என்னென்ன முக்கியமான பழைய பாட்டெல்லாம் கேட்பேன். போயிட்டு போகிறேன். பழைய பாட்டுல என்ன பிடிக்கும்? எந்த பாட்டு பிடிக்கும்? எல்லாம் பிடிக்கும். சிவாஜி சார், எம்ஜிஆர் சார். ஏதோ ஒரு பாட்டு எனக்கு சொல்லுங்களேன். அதான் பணம் படத்தில் டிஎம்எஸ் பாடுவார். கண் போன போட்டிலே கால் போகலாமா, கால் போன மனம் போகலாமா. 2 ரூபா அப்போ வந்து ஏமாற்ற முடியாது காசுலாம். ஒரு 5 ரூபாய் நோட்டு எடுத்து வெறும் பேப்பர் கொடுத்தாங்க கண்டுபிடிச்சோம். உங்களுக்கு ஏமாத்துறாங்க? இல்லை இல்லை, சும்மா சொல்லுவாங்க. அந்த மாதிரி அங்கே பேசி கேட்பேன். எனக்கே அவர் கேட்போம். கட்டு சொல்லுவாங்க. நீங்க தான் ஹீரோ போல இருக்கு. அதெல்லாம் இல்லைங்க. கோவம் வரும், நல்லா கோவம் எல்லாமே உண்டு தான். சின்ன தம்பி இருக்காருல்ல, அவர் உங்களுக்கு அவர்கிட்ட எதுவுமே கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? இல்லையே, உங்களுக்கு எதுவுமே கொடுக்கூடாது. அந்த மாதிரி எங்கள் வீட்டில் யாரும் சொல்ல மாட்டாங்க சார். அப்படியா? ஏன்? ஆமாம், அப்படியெல்லாம் கிடையாது. இல்லை, அவர் சொன்னார் அவங்கள்ட்ட எதுவும் கொடுக்காதீங்க, எல்லாமே நான் தனியாக பதம் வச்சிடுறேன் அப்படின்னாரு. அப்படி பண்ண மாட்டார் அவரு. உங்க சின்ன அண்ணன் கல்யாணம் பண்ண சொல்லிட்டு தான் நீங்க ஏன் அவர் கல்யாணம் பண்ணி பண்ணிட்டு? அதான் எங்களெல்லாம் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவர் மேரேஜ் வேணான்ட்டு. இப்போ உங்களுடைய இன்னொரு அண்ணன் கல்யாணம் பண்ணிட்டாருல்ல? ஆமாம். அப்போ அதே மாதிரி அவங்க அண்ணி வந்ததுக்கப்புறம் உங்களெல்லாம் பார்த்துக்கிறாங்கல்ல? ஆமாம். அந்த மாதிரி இவரும் கல்யாணம் பண்ணாதான் இன்னொரு அண்ணி வந்து பார்த்துருப்பாங்கல்ல? அவருக்கு ஜாப் இல்லை, அது ஜாப் இல்லை. நீங்க சூப்பரா பேசுறீங்க. சரிங்க, தேங்க்ஸ். ரொம்ப நன்றி. நன்றி அதோட ரொம்ப அழகா இருக்கீங்க சார். அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரையும் ஜாயின் ஃபேமிலி ஒன்றா இருக்கோம். அம்மா அப்பாலேருந்து இப்போ அண்ணா பண்ணதும் எல்லாம் ஒன்றா இருக்கிறோம். அவரும் சொல்ற அவர் பாட்டு வேலை பார்த்து பார்ப்பார். அவர் பூஜைலாம் ரெடி போடுறாரு, ரெடி போடுறாரு. அவர் இவர் பூஜை போடுறாரு. நான் வெளியே கடைக்கு போயிட்டு சாமான் மேலே வாங்கிடுவேன். அந்த காலத்தில் நான் ஸ்கூலில் கொஞ்சம் படிப்பு கம்மி தான். அப்புறம் டெக்ஸ்டைல் சென்டர் மயிலாப்பூர் கூப்பிட்டாங்க.
20 வருஷம் டெக்ஸ்டைல் இருந்தேன். அப்புறம் பாரிஸில் ஒரு வெங்கடேஷ் டெக்ஸ்டைல் அங்கே ஒரு 10 வருஷம் இருந்தேன். அப்புறம் இங்கே கொஞ்ச நாள் வேலை மணிப்பாத்தில். அப்புறம் வீட்டில் டென்டல் இருந்தேன். நான் ஃப்ளாட் இதில் ஒரு 2 வருஷம் இருந்தேன். அப்புறம் ஆள் இருக்காங்களா அப்போ சொல்கிறேன்னு அது ஃப்ரீயாகிறேன். எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் நாகலக்ஷ்மி, என் ஹஸ்பண்ட் பாலமுருகன். நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் சென்னையில் தான், படித்தது எல்லாமே. எங்கள் அப்பா அம்மா தான் ஃபுல்லாக, எங்கள் ஃபேமிலி பெரியப்பா சித்தப்பாலேருந்து எல்லாருமே எனக்கு லைஃப் லாங் வரைக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க இந்நாள் வரைக்கும். எனக்கு மேரேஜ் முடிஞ்சு சிதம்பரத்துக்கு போயாச்சு. என் ஹஸ்பண்ட் வந்து டீ ஷாப் தான் நடத்திட்டுருக்காங்க இப்போது சிதம்பரம் பஸ் ஸ்டாண்டில். எங்களுக்கு 2000 மேரேஜ் ஆச்சு. 2001 ட்வின்ஸு சிவராஜ் நட்ராஜ் பசங்க பிறந்தாங்க. 3 இயர்ஸ் வரைக்கும் எல்லாம் நார்மலாகவே இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு 5-6 வயசுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு எந்த ஒரு சிலபல்ஸ் எதுவுமே பேச முடியலன்னு தெரிஞ்சுது, எங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சுது. ஏன்னா இது வரைக்கும் பேச்சு வராமல் இருக்க முடியாது. அப்புறம் எல்லாருக்குமே ஒரு கவலை இருந்தது. அப்புறம் ஒரு ரெகுலராக அங்கே பார்க்குற டாக்டர், பீடியாட்ரிஷியன் டாக்டர் கேட்டோம் என்ன பண்ணலான்ட்டு. அப்போ தான் எங்கள் சிஸ்டர்-இன்-லா எல்லாமே சப்போர்ட்டாக பண்ணி சொன்னாங்க. டாக்டர் கிட்ட காமிச்சு என்ன பண்ணலான்னு பார்க்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த டாக்டர் மூலமாக தெரிஞ்சது, நாங்கள் ஸ்பீச் தெரப்பி கொடுத்தா 2 பேர் நல்லா பேசுவாங்க, பேச்சு வந்துடும் அப்படின்னு தான் சொன்னாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டோம் அந்த டைமில். ஏன்னா 2 பசங்களும் நல்லா பேசி ஒரு லாயர் ஆக்கணும்னு தான் என் ஹஸ்பண்டோட ஆம்பிஷனாகவே இருந்தது. ஆனால் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இவங்களுக்கு வந்து பேச்சே ரொம்ப லேட்டாக வந்து நாங்கள் ரொம்ப மனசு ரொம்ப உடஞ்சி போயிட்டோம், ரொம்ப கஷ்டப்பட்டோம். இந்த மாதிரி ஒரு நினைக்கல நாங்கள். அதே மாதிரி நட்ராஜுக்கு வந்து 40 டேஸில் சிவியராக டீஹைட்ரேட் ஆகி ரொம்ப டாக்டர் வந்து பழக்கத்துக்கே கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் உடனே சைல்ட் ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். தெரிஞ்ச டாக்டர் மூலிமா அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்து 1 வீக் ஐசியூவிலேருந்து காப்பாற்றி கொடுத்தாங்க. அது ஒரு பெரிய ஒரு மனக்கவலை தான் எங்கள் எல்லாருக்கும். ஏன்னா அந்த பழைக்கவே முடியாது அந்த குழந்தை, அந்த கடவுள் மூலமாக நல்லபடியாக பழைக்க வச்சாங்க. அதனால் ரொம்ப டல்லாகிட்டா, ரொம்ப சிக்காயிட்டு அடிக்கடி ஹெல்த் இஷ்யூஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் சிவராஜோட 2 பேருக்குமே யூரின் போகிற இடத்துல ப்ராப்ளம் இருக்குது. ஹைப்போஸ்பேடியாசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அது பை பர்த்லேருந்தே 2 பேருக்குமே இருக்குது. இத்தனை நாள் வரைக்கும் அந்த தோல் மூடாமல் தான் இருக்கும். ஸோ அவங்க 2 பேருக்குமே மேஜர் சர்ஜரியும் நடந்தது. அது நார்மலாகவே அவங்க அந்த இடத்துல இரிட்டேஷன் வந்துகிட்டே இருக்கும், புண்ணு வந்துகிட்டே இருக்கும், இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு சிவராஜ் பெரிய பையன், அவனுக்கு சர்ஜரி பண்ணோம். 2 தடவை அவனுக்கு சர்ஜரி பண்ணோம். பட் டாக்டர் வந்து 100% க்யூர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுலேயும் கொஞ்சம் ஒரு 99% தான் அவங்க இது பண்ணி ஹோப் கொடுத்துருந்தாங்க. இப்போ அவனுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்குது. யூரின் போனவன் ரிவர்ஸில் தான் யூரின் போகிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ அவனுக்கு சிவராஜுக்கு சரியாயிடுச்சு. இப்போ நட்ராஜுக்கு தான் 2 தடவை, அவனுக்கும் 2 தடவை ஆச்சு. ஆனால் அவனுக்கு இன்னும் சரியாகலை. அந்த இடத்துல கை வச்சுட்டே ரொம்ப அந்த புண்ணெல்லாம் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான் அந்த குழந்தை. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டுருக்கு. ஆனால் இப்போவும் அந்த ப்ராப்ளம் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே வந்துகிட்டே இருந்தது. அப்புறம் இதுலேருந்து தான் நாங்கள் திரும்ப சென்னைக்கு வந்திருந்தோம். அப்போ தான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்தாங்க. ஸ்பெஷல் ஸ்கூலில் சேர்த்தா அந்த பசங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டு நிறைய கிடைக்கும் அப்படின்னு. ஏன்னா எங்களால் பே பண்ண முடியாது, எங்கள் ஹஸ்பண்டால் அவ்வளோலாம் பேர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டோம். ஏன்னா நிறைய ஸ்கூல் நிறைய ஃபீஸ் கேட்குறாங்க, டொனேஷன் கேட்குறாங்க. அது யாராலும் அவ்வளோலாம் பே பண்ண முடியாது. எங்களுக்கே எப்படின்னா இன்னும் இதை விட எத்தனையோ பேருக்கு அந்த இதெல்லாம் முடியாமல் பே பண்ண முடியும். எத்தனையோ பேர் முடங்கி போயிருக்காங்க வீட்டிலையே, இன்னும் அந்த ஸ்கூலெல்லாம் ட்ரை பண்ண முடியாமல். எத்தனையோ பேர் அவங்களுக்கு சரியான அந்த ஸ்கூலெல்லாம் கிடைக்காம இவ்வளோ அவஸ்தைப்பட்டு உட்காந்துட்ருக்காங்க. எங்களுக்கு அந்த ஒரு கடவுளோட இது எங்கள் அப்பா அம்மா செஞ்ச புண்ணியமோ தெரியல. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர், ராதா சோபனான்னு, எனக்கு கடவுள் வந்து காட்டி கொடுத்து அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இதனால் வரைக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதையும் தாண்டி ஸ்பெஷல் ஸ்கூலில் சேர்த்தோம். ஸ்வபோதினி ஒரு ஸ்பெஷல் ஸ்கூல். அப்புறம் அங்கே ஒரு 1 இயர் படித்தாங்க. அப்புறம் எங்கள் மாமனார் கொட முடியலைன்னு சொல்லிட்டு நாங்கள் திரும்ப சிதம்பரத்துக்கே பிரேக் எடுத்து போயிட்டோம். திரும்ப அங்கே போய் நார்மல் ஸ்கூலில் பார்த்தாக்கா நார்மல் ஸ்கூல்லையும் சேர்க்க முடியல எங்களால். அங்கே வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறதுனால அவங்களுக்கு சரியாக படிக்க எஜுகேஷன் கொடுக்க முடியாதனால ஸ்பெஷல் ஸ்கூலில் திரும்ப சேருங்கன்னு சொன்ன. அப்புறம் சென்னைக்கு வந்து திரும்ப இப்போ அப்பா அம்மா வீட்டில் இது வரைக்கும் இப்போ உட்காந்துட்ருக்கோம். அவங்க தான் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க இந்நாள் வரைக்கும். அது பெரிய ஒரு பிளெஸ்ஸிங் தான். எல்லாருக்கும் இந்த மாதிரி அமைஞ்சிட மாட்டாங்க ஒரு ஃபேமிலி.
அதுக்கப்புறம் இப்போ ஸ்பாஸ்டிக் சொசைட்டி ஆஃப் தமிழ்நாடு தரமணியில் 10 வருஷம் அந்த எங்கள் பசங்க படித்தாங்க. NAOS 10th 12th NAOS ஸ்கிரைப் மூலமாக எழுதி 2 பேருமே படித்தாங்க. அவங்க மூலமாக தான் இந்த நிறைய ரன்னிங் எல்லாம் காம்படிஷனில் சேர்ந்து பெயிண்டிங் ட்ராயிங் 2 பேருமே சர்டிஃபிகேட்ஸு மெடல்ஸு கப்ஸு நிறைய வின் பண்ணாங்க. இண்டிபெண்ட்டாக இருந்த பையன் இப்போ எல்லாமே டிபெண்ட் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. சாப்பாடு ஊட்டுறதுலேருந்து டாய்லெட்டிங் எல்லாமே அப்படி அவனால் பண்ண முடியாமல் இருக்குது இப்போது. ஏன்னா அவனுக்கு நிறைய திரும்ப கோச்சிங் கொடுத்து ட்ரைனிங் பண்ணி தான் பண்ண முடியும்னு இருக்காங்க. நிறைய எக்ஸ்போசஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்குது. அதுதான் போராடிட்டு இருக்கோம். டீ ஷாப் பற்றி தான் நார்மலாக பிஸ்னஸ் ரொம்ப ஜாஸ்தியும் இல்லை கம்மியும் நார்மலாக போகும். ஆனால் அவர் உழைச்சி அவருக்கும் அந்த பசங்களோட அஃபெக்ஷன் கிடைக்காம பசங்களும் அவங்க அப்பாவோட அஃபெக்ஷன் கிடைக்காம தான் இருந்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. எத்தனை நாள் பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருக்கோம். ஒரு பெரிய மன வருத்தம். இப்போ என்னென்னா இப்போ இத்தனை பேர் எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணி இத்தனை வருஷம் பசங்களை கொண்டு வந்து எங்களெல்லாம் வளர்த்து விட்டு ஆளாக்கிட்டாங்க. இப்போ என் பசங்களுக்கு தான் சிவராஜ் என் பசங்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி ஒரு சப்போர்ட் கவர்மெண்ட் மூலமாக சரி யாரும் உங்கள் மாதிரி நல்ல உள்ளங்க எத்தனையோ பேர் இருக்கீங்க. ஒரு இது எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு உதவி தயவுசெய்து பண்ணுங்க. ஒரு சாப்பாடு செலவுக்கோ இல்லை அவங்களோட மேல் படிப்புக்கோ இல்லை அவங்களோட வேலை எதுக்காவது கடவுள் வந்து யாரையாவது ஒருத்தர் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு பண்ணணும் உதவி நினச்சிங்கன்னா நீங்கள் தயவுசெய்து எங்கள் பசங்களுக்கு பண்ணணுன்னு நீங்கள் விரும்புங்கன்னா எங்களுக்கு தயவுசெய்து பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் பண்ணி விரும்புகிறேன்னு கேட்டுக்கொள்கிறேன். பெரிய பையன் நட்ராஜ் 2 பேருமே ட்வின்ஸு. இப்போ இவங்களையும் இப்போ என்னோடய ஃபேமிலி எப்படி அதான் சொன்னேன் இல்லைங்களா, அப்பா சித்தப்பா அம்மா எல்லாரையும் வயசாகுது. அவங்களும் என் பசங்க மாதிரி பார்த்துட்ருக்கேன். அவங்களும் இப்போ குழந்தைங்க தான். இப்போது அவங்களையும் பார்த்துக்கிட்டு இவங்களையும் பார்த்துக்கிட்டு என்னால் ஓரளவுக்கு தான் கொஞ்சம் சப்போர்ட் முடியுது. எனக்கும் ஹெல்த் இஷ்யூஸு தைராய்டு பிபி நிறைய எனக்கு கொஞ்சம் ப்ளீடிங் ப்ராப்ளம் நடுவில் ரொம்ப வாட்டி வதங்கிடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கும் எங்கள் வீட்டில் எல்லோரும் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போவும் என் பசங்களையும் என்னாலே எனக்கு பார்த்துக்க முடியல. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தயவுசெய்து உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் முன் வந்து எங்களுக்கு பண்ணுங்கள். ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். தயவுசெய்து உதவி பண்ணுங்கள். ஆனால் இதுக்கப்புறம் யார் ஒரு கேள்வி வருது, எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்குது. எல்லாருக்கும் ஒரு கட்டாயத்தில் ஒரு ஏஜில் வந்து ஒரு நோய் ஏதாவது வந்துருச்சுன்னா இந்த பசங்க பார்த்துக்கிறதுக்குன்னு யாருமே இல்லை. எங்கள் வீட்டுக்காரங்க அவருக்கும் ஏஜ் ஆகுது. அவங்களுக்கு ஏதோ ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது, ப்ராப்ளம் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் எங்களுக்கு அப்புறமும் இந்த பசங்களை பார்த்துக்கிறது யார் நம்பிக்கையானவங்க இருக்காங்க. அதுக்கு தயவு செஞ்சு நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு உதவி பண்ணுங்கள், பதில் கொடுங்க. நன்றி.